என்ன ஆதி, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப இந்த 4 வருஷத்துல நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காதா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீ ஆபரேஷன் முடிஞ்சு வந்தா உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உயிரோட தானே இருந்தாங்க. அப்ப நீ உங்க அம்மாவை எங்கன்னு தேடுவ? என்ன பண்ணுவ? என் பிரச்சனை அது இல்ல. எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ இந்த லெட்டரை மட்டும் கூட. என் விருப்பத்தோடவும் என்னோட சுய நினைவோட தான் நான் இந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டேன். கடைசியா 4 வருஷம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இருக்க கூடாது. என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என் அம்மா இல்லாம நான் ஒரு புது வாழ்க்கையை வாழணும். அதுக்காக தான் நான் இந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டேன். என்ன அது இப்படி எழுதியிருக்க? எனக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். வேற எந்த காரணமும் எனக்கு தெரிய வேண்டாம். நான் கேட்ட மாதிரி லண்டன் போறதுக்கு எனக்கு டிக்கெட் வீசா அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆபரேஷன் முடிச்சதும் இந்த லெட்டரை என்கிட்ட கூட. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, உள்ள வாங்க. சரி சரி, நான் சொன்னபடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. சொல்லு நிஷா. உன் ஆதிய பார்த்தேன். ஏன் ஆதி? அந்த ஆதி 4 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டான். இப்ப இருக்கிறது வேற ஆதியா இருக்கும். இப்ப இருக்கிறது வேணா நீ சொல்ற ஆதியா இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உன்னோட பழைய ஆதியா வரப்போறான். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? வளரல. நீயும் நானும் 4 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஏர்போர்ட்ல பார்த்த அதே ஆதியா இப்ப திரும்ப வரப்போறான். புரியல நிஷா. ஆதி அவனோட 4 வருஷம் மெமரிஸ் ஃபுல்லா இரேஸ் பண்ண வந்திருக்கான். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்போ அது அவனுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சொல்றேன். நான் நிறைய யோசிச்சுட்டேன். என்னால எங்க அம்மாவோட நினைவுகளை மறக்க முடியல. அது என் ஞாபகத்துல இருந்தா என்னால பாரதி கூட சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா எங்க? அவ நேரா கடைக்கு வரேன்னு சொல்லிட்டாடா. மாமா, நீங்களும் அத்தையும் ஒன்னாவே வந்திருக்கலாம்ல. போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் வண்டி எடுத்து நேரா இங்க வந்துட்டேன். இந்தாமா. என்ன குடிமா குடி, நான் சொல்றேன். என்ன சக்கிதுப்பா? டேய், என் மருமகளுக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு என்னடா? டேய் மாமா, என்னது 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு, அதுவும் என் பேர்ல. அதா மகாலட்சுமி எப்பவும் மகாலட்சுமி கையில தான் இருக்கணும். நீ என் வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி, அப்ப அது உன் பேர்ல தானே கொடுக்கணும். சரி, அதெல்லாம் சரிதான். எதுக்கு இவ்வளவு பணம் இப்போ? டேய், ஆதி உன் ஃப்ரெண்டுடா. அவனே உனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கான். பெத்தவன் நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதான் என் மருமக வந்த நேரம் இத்தனை வருஷமா உருப்படாம இருந்த நீ இப்ப உருப்பட போற. அந்த சந்தோஷத்துக்கு அதான்டா உங்களையும் சந்தோஷப்படுத்தலான்னு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். கடை தொழில்னு வந்தா காசு நிறைய தேவைப்படும், வச்சுக்காங்க. மாமா, என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? 1000 தான் இருந்தாலும் இவன் என் புள்ள, நீ என் மருமக. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறேன்? அது மட்டும் இல்லாத்தா, இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்ததுல இருந்து நான் வீட்டை விட்டு வெளியிலே போறதில்லாத்தா. ஊருக்கார பயலுக்கு பூரா இதா போறான் பாரு, பிள்ளை வளர்க்க தெரியாதவன், இதா போறான் பாரு, உதவாக்கரையை பெத்தவன்,
இந்த போறான் பாரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்தவனை பெத்தவன். எல்லாரும் எப்படி என் காது பட பேசுவாங்க அத்தா. ஆனா இன்னைக்கு இந்த போறாரு பாரு துணிக்கடை ஓனருடைய அப்பா, இந்த போறாரு பாரு அழகருடைய அப்பா, இப்படி இனிமேல் பெருமையா பேசுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைச்ச? நீயும் ஆதியும் தான்மா. நீயும் ஆதியும் வயசுல சின்னவங்களா போயிட்டீங்க. இல்லைன்னா உங்க 2 பேர் காலையும் விழுந்து கும்பிட்டுருப்போமா. ஐயோ மாமா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையதானே அத்தா சொல்றேன். ஊர்வாய் பேசுறத பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. அவ்வளோ பேச்ச நான் கேட்டிருக்கேன் தெரியுமா. உன்னை கல்யாணம் பண்ணப்போ சுத்தமா எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேம்மா, நானே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது.